முருகனை மனசுல நினைச்சு காரியத்துல இறங்கினா அது கண்டிப்பா ஜெயிக்கும். இத பார் சொக்கலிங்கம், சுக்குக்கு மேல மருந்தும் இல்ல, சுப்பிரமணியத்துக்கு மேல தெய்வம் இல்லைன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லி இருக்காங்க. இத ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, நேரமாயிடுச்சு. அம்மாவை செஞ்சா ஏன்டா லைட்ல கேட்பாங்களே. 50 நல்லா இருக்கு தம்பி. அம்மா குரல் கொட்ட உடனே எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? பாத்ரூம் இந்த பக்கம். ஐயோ அது வாசல் வாசல். இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் பாத்ரூம் 65, அந்த பக்கம் வாசல் 75. 75 75 75 75 80 80 80 80 10 90 90 90 90. எப்படி கூட்டாலும் 90 வருது. 10 உதைக்கிறேன். எப்படியும் வசமா அம்மா கிட்ட இன்னைக்கு மாட்டிட்டோம். என்ன பண்றது? காபி செலவு ரூபாய் 10 எழுதிட்டா இல்லடா, எழுதுடா முத்துமால. விளையாடு முகம் ஒன்றே. செல்வம், விபூதி எடுத்துக்கப்பா. என்னைக்குமே பூஜைக்கு கரெக்டா வர்ற நீ இன்னைக்கு ஏன்பா லேட்டு? நான் லேட்டா வந்தது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? செல்வம், மனசு கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் என் எண்ணம் பூரா உன்னத்தானடா சுத்திட்டு இருக்கும். ஐயோ, குளிச்சுட்டு தலையை கூட சரியா தோட்டாம வந்திருக்கிய. ஆமா, நீ வெந்நீர்ல தானே குளிச்ச? அவசரத்துல இன்னைக்கு பச்சை தண்ணியில குளிச்சிட்டேன். அதுதான் நீ இப்படி தும்முற. இந்த பாரு, இனிமே நீ வெந்நீர்ல தான் குளிக்கணும். பச்சை தண்ணி உன் உடம்புக்கு ஒத்துக்காதுப்பா. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சரி. ஆக செலவு. முருகா, ஞான பண்டிதா. என்னய்யா, என்ன பார்த்தோன்ன கடவுள் பேர சொல்ற? உங்களை பார்த்தா அந்த தெய்வத்தையே பார்த்த மாதிரிமா. காக்கா பிடிக்கிறியா? சொக்கலிங்கம், என்ன செய்யற? அழுக்கு துடைக்கிறங்க. இந்த அழுக்கு துணியில தொடச்சா அதுல இருக்க அழுக்கு தான் இதுல ஒட்டும். வேற துணி கொண்டு வந்து தொட. சரிங்கம்மா. முத்துமால. அம்மா, கணக்கெல்லாம் எழுதியாச்சா? எழுதி தயாரா வச்சிருக்கம்மா. கொண்டு வா. முருகா. யோ முத்துமால, ரெடியா கணக்க? இந்த இருக்குமா. என்னய்யா, கணக்கு கேட்டா கை கால் உதறுது. ஒருவேளை கணக்குல அப்படி இப்படி ஏதாவது? ஐயோ, அப்படியெல்லாம் இசுக்கு பிசுக்கெல்லாம் கிடையாதுமா. நீங்க ஒன்னா புஸ்தகத்தை பாத்துங்க. இன்னைய கணக்கு 203வது பக்கத்துல இருக்குது. 202க்கு பக்கத்துல தான் 203ங்க. முந்திரி பருப்பு 500, கல்கண்டு 200, மில்லி 300. மில்லி எப்ப இருந்தையா உனக்கு இந்த கெட்ட பழக்கம்? சத்தியமா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்லம்மா. பின்ன எப்படி கணக்குல வந்தது? கெட்ட நேரம் என்ன பண்ண சொல்றீங்க? எட்டி பாக்குறேன். அது வந்து மில்லி இல்ல, மல்லி. மல்லி கொத்தமல்லி. எப்படியோ கொம்பு முளைச்சிடுச்சு. கொஞ்சம் நான் ஏமாந்தா கொம்பு முளைக்கும் பாலும் முளைக்கும். ஐயா, இதென்னையா 10 ரூபாய்க்கு காஃபி செலவு? அது ஒண்ணு இல்லம்மா, கடை வீதிக்கு போயிருந்தேன், கடுக்கா கிடைக்கல, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் லேட்டானா 10 ரூபாய்க்கு காஃபி சாப்பிடுவியா? விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுங்களே. உடுப்பி ஹோட்டல்னு நினைச்சுதான் உள்ள நோஞ்சேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது கபேரான்னு. ஐயோ, பில்ல பார்த்த உடனே கப்புன்னு ஆகி போச்சுங்க. ஐஸ் வாட்டரே 5 ரூபாங்கிறா. 5 ரூபாய்? யார் வீட்டு படம்? பக்கத்து. அதுதான் பொறுப்பு இல்லாம செலவழிச்சிருக்கியா? இந்த 10 உன் 10ல எழுதிக்க. அம்மா, புள்ள குட்டிக்கார. இது மட்டும் என்ன புள்ள இல்ல சொத்தா? வாட்ச்மேன், அம்மா, என் டிரைவர் வந்தாச்சா? இன்னும் வரலம்மா. ஆஹா, முத்துமால. அம்மா, டிரைவர் என்ன தினம் லேட்டா வர்றான்? அவன் இன்னும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. புரிய வைக்க. செல்வம். அம்மா, காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சே, நீ ரெடி ஆயிட்டியா? இந்த புறப்பட்டேம்மா. நீங்க ஒழுக்கத்தை உயிரா சொல்லி வளர்த்தீங்க. இன்னைக்கு உங்க புள்ள பண்புள்ள புள்ளையா இருக்கு. என்ன எங்க அம்மா கஷ்டத்தையே சொல்லி வளர்த்தாங்க. கணக்கு புள்ளையா வந்து நிக்கிறேன். அதுக்கு இப்ப வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? டூ லேட். அம்மா, நான் ரெடி. செல்வம், என்னப்பா இப்படி தலைவாரி இருக்க? காலேஜ்ல இப்படிதான் ஃபேஷன். இதெல்லாம் உன் முகத்துக்கு அழகா இருக்காது. இப்படி வா.
சிரிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. இந்த மாதிரி அர்த்தம் இல்லாம சிரிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்ப எதுக்காக சிரிச்சேன்? வந்து தம்பிய இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைச்சு லேசா சிரிச்சேன். இந்த பாரிய மத்தவங்க கண்ணுக்கு அவன் பெரியவனா இருக்கலாம், ஆனா பெத்தவ கண்ணுக்கு அவன் என்னைக்குமே சின்ன புள்ளதான். ஐயா கரெக்டா சொன்னீங்க. டெல்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு புள்ளதான்னு பாரதியார் சும்மாவா பண்ணார்? பாரதியாரா? நான் ஒரு முட்டாள். டி.எம். சௌந்தரராஜன். நீ வேற நேரங்காலம் தெரியாம உளறிட்டு இருப்ப. செல்வம் வா, டிஃபன் சாப்பிடலாம். போதுமா? இன்னும் ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுப்பா. வேண்டாமா, நான் தான் 4 இட்லி சாப்பிட்டேன். நீ மறந்துட்ட, 3 இட்லி தான் சாப்பிட்டேன். இந்த பாரு, நீ அரை வயித்தோட போனா எனக்கு ஆபீஸ்ல வேலையே ஓடாதுப்பா. அப்போ இன்னும் 2 இட்லி போடுங்க. கடப்புள்ளையா? வாப்பா காரோட்டி கந்தசாமி, இன்னைக்கு நீ வகையா மாட்டிக்கிட்ட. அம்மா என்ன கேட்டாங்களா? கேட்டாங்களா? வா வா, வந்து கொடுப்பாங்க, வாங்கி கட்டிக்கோ. வாப்பா டிரைவர், இதுதான் வேலைக்கு வர்ற நேரமா? மன்னிச்சிருங்கம்மா, என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ, அதுதான் இன்னைக்கு லேட்டா? சரி சரி, போய் வண்டியை தொட. வந்துங்க. ஏன் நிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க, 2 நாளைக்கு லீவும் மருந்து வாங்க 20 ரூபாய் பணமும். முத்துமால, அம்மா. இவன் சம்பளத்துல வாங்கி இருக்க பணத்தை புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரமே கணக்கு தீர்த்து அனுப்பிடு. அம்மா. அப்புறம் என்னய்யா, போன வாரம் சனிக்கிழமை உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு 30 ரூபாய் வாங்கினேன். இந்த வாரம் சனிக்கிழமை உன் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா? யாரை ஏமாத்த பாக்குற? வண்டிய கவனமா ஓட்ட வேண்டிய நீ கிண்டியில கவனம் செலுத்தினா எப்படியா உருப்பிடுவ? அம்மா. என்னய்யா அது? பாக்கெட்ல ரேஸ் புக்கு. மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறவனும் ரேஸ் குதிரையை நம்பி பணத்தை விடுறவனும் பைத்தியக்காரன்னு தெரியாமலா சொல்லியிருக்கிறாரு கவிஞர் ஷெல்லி. நீ சும்மாரியா? உத்தரவு. சாயந்தரமா வந்து உன் சம்பளத்தை வாங்கிட்டு போ. மன்னிச்சிருங்கம்மா, இனிமே ரேஸ் பக்கமே போக மாட்டேன். இந்த பாரு, நான் சொன்னதுதான். இனிமே நீ வேலை செய்யற இடத்துலயாவது ஒழுங்கா நடந்துக்க. Get out. முத்துமால, அம்மா. செல்வத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் 5 ரூபாய் கொடுத்து அனுப்பு. வேண்டாமா? ஏன்பா? நேத்து கொடுத்த பணம் அப்படியே இருக்கு. புள்ள என்ன இப்படி இல்ல இருக்கணும்? செல்வம், நீ ஃபியட் எடுத்துட்டு காலேஜுக்கு போ, நான் பெரிய கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போறேன். டிரைவர். அம்மா, டிரைவரை இப்பதானே வேலையை விட்டு நிறுத்திட்டீங்க. ஓ, டிரைவர் இல்லாட்டி என்னய்யா, நான் ஓட்டுறேன். அம்மா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுங்களே? அது என்னய்யா பெரிய கம்ப சித்திரம்? சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டீரிங்க நேர பிடிச்சு ஆக்சிலேட்டர் மிதிச்சா வண்டி தானா ஓடுது. பயா சீக்கிரம். அம்மா, நானும் கூட வரணுங்களா? ஏன்யா பயப்படுற? ஸ்டீரிங் நம்ம கையிலயா இருக்கு, எல்லாம் அவன் கையில இருக்கு. வா வா. யார் கையில இருந்து ஸ்டேரிங்? என்ன பிள்ளையே வேலாயுதம் கூப்பிட்டீங்களா? ஆமா, அம்மாவோட கார்ல போறேன். வந்தா வரவுல வச்சுக்கோ, வரலன்னா செலவுல வச்சுக்கோ. இந்த 2 ரூபாயை உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. ராத்திரி வரைக்கும் பாரு. வரலன்னா ஊர்ல இருக்கிற என் குழந்தைகளுக்கு ஒரு தந்தியை கொடுத்துரு. தெய்வமே, நல்ல வேளை ஒண்ணும் நடக்காம கரெக்டா வந்து சரி. ஏய்யா அலர்ற? மோதனது நம்ம கார் தான். மோதனது நம்ம கார் தான்மா, அடிபட்டது கணக்கு புள்ளத்தால. சரி சரி, வா வா. கொஞ்சம் தப்பி இருந்தா தந்து கொடுத்திருக்க வேண்டியதுதான். சீக்கிரம் சாப்பாடு கொண்டாம்மா, வேலைக்கு நேரம் ஆச்சு. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏப்பா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, வீட்டுல 2 நாள் ஓய்வு எடுத்துட்டா என்ன? ஜானகி, உன் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கணும், உன்னை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் எப்படிம்மா ஓய்வு எடுத்துக்க முடியும்? அதுக்கா இந்த வயசுல நீங்க ஏன்பா இப்படி கஷ்டப்படனா? ஏமா, எனக்கு ஏதாவது பரம்பரை சொத்து இருக்கா? இல்ல நானாவது 4 காசு சேர்த்து வச்சிருக்கிறனா? ஒண்ணுமே இல்லையே. ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கிற மேஸ்திரி தான் உன் அப்ப. ஆனா நமக்குன்னு ஒண்ட கூட ஒரு சொந்த குடிசை இல்லையேம்மா. ஆமா, காலம் பூரா இப்படியே சொல்லிட்டு இருங்க. உங்களுக்கு உதவியா வேலை செஞ்சுட்டு இருந்தாரே ராமசாமி, அவர் சொந்தமா 2 மாடி வீடே கட்டிட்டாராம். என்னம்மா செய்யறது? எனக்கு உழைக்கத்தான் தெரிஞ்சது, உழைக்க தெரியாம போச்சேம்மா. அப்பா, எங்கம்மா வந்த? வீட்டு செலவுக்கு பணம் இல்ல, அதுதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கடன் பட்டாவது மனைவியை காப்பாத்தணும்னு புருஷன் நினைப்பான். நீ கடன் வாங்கியே உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியே, இது எத்தனை நாளைக்குமா நடக்கும்? அக்கா, பெத்த கடனுக்கா அப்பா உனக்கு கொடுக்கலாம், ஆனா அத்தா வேலைக்கு போகாம மத்தவங்க கிட்ட நீ வாங்குற கடனை எப்படிக்கா திருப்பி கொடுக்க போற? என்ன செய்யறது? அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணித்தான் பாக்குறாரு, வேலை கிடைக்கலையே. வேலை கிடைக்கலன்னு சொல்லாதம்மா, வேலை செய்ய அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. வாழ்க்கையே ஒரு சூதாட்டம்னு சொல்லுவாங்க, ஆனா உன் புருஷன் சூதாட்டத்தையே வாழ்க்கையாக்கிட்டானேம்மா. அப்புறம் எப்படி குடும்பம் உருப்படும்? அவன் எப்ப திருந்த போறானோ, நீ எப்ப நிம்மதியா இருக்க போறியோ? இப்ப என் கையில ஒரு பைசா கூட இல்லம்மா. நாளைக்கு வா பார்க்கலாம்.
நீ இங்கே நில்லுடா, நான் ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்துடுறேன். இது உங்க பர்ஸா பாருங்க. ஆமா, கீழே கடந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். பண விஷயத்துல இப்படி அஜாக்கிரதையா இருக்கலாமா? பணம் போனாலும் பரவாயில்ல, இதுல எங்க அம்மாவோட போட்டோ இருக்கு. இது காணாம போயிருந்தா என் காற்றே நின்று போயிருக்கும். அப்படியா? உங்க அம்மா மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? ஆமா, தாயும் சேயும் அழகா இருக்கே. ஏங்க, இது என்ன விலை? 18 ரூபாய். 18 ரூபாயா? விலை அதிகமா? இல்ல, எங்க அம்மா தினம் எனக்கு செலவுக்கு 5 ரூபாய் தான் கொடுப்பாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஏங்க, எப்பவும் நீங்க இங்கதான் இருப்பீங்களா? நான் இந்த செக்ஷன் விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் வரேன். புதிய சந்திப்பு. என்னையா கணக்கு? அடே வாங்கோ வாங்கோ. எப்படி இருக்க? ஏதோ உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கேன். அலங்காரம் எப்படி இருக்கு? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. யோ, நான் என்னையா கேட்டேன்? என் பொண்ணு கேட்டேன் ஐயா. பொண்ணா இது? பூலோக ரம்பையா, அஜந்தா ஓவியமா, செப்பால் அடித்த சிலையான்னு அந்த அம்பிகாபதி அப்பன் திருவள்ளுவனே வந்தாலும் வர்ணிக்க முடியாது. திருவள்ளுவரா? திருவள்ளுவர் அப்பா இல்ல அம்பிகாபதி? நீங்க புராணத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறீங்க. என் பொண்ணு அப்படி பாக்காதீங்க, திருஷ்டி பட்டுட போகுது. ஆமா, ஜெயலட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? உள்ள உள்ள வாமா. மெல்ல மெல்ல. நட நட, அந்த பெங்காலி நட. ஜெயலட்சுமி அம்மா. பாரஞ்சனா, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். எனக்கு உங்க மேல கோவம். ஏன்? நான் உங்களை சொந்தக்காரி மாதிரி நினைச்சு பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் இன்னும் என்ன எதிர்த்த வீட்டுக்காரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தம்பிக்கு பிறந்த நாள் வருதாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஓஹோ, அத சொல்றியா? நான் மறந்தே போயிட்டேன், மன்னிச்சுக்க. நல்லா இருக்கு, இதுக்கு போய் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு என்னடி சும்மாவே நிக்கிற? நமஸ்காரம் பண்ணிக்க. வணக்கம்மா. அம்மா என்னுடைய அம்மா, அத்தைன்னு கூப்பிடு, குறைஞ்சா போயிடுவேன். ஐயோ, தம்பி வருது தம்பி வருது. போஸ் போஸ், ஜப்பான் போஸ். அடடே, நீங்க எப்ப வந்தீங்க? தம்பி கேக்குது, பதில் சொல்ல. அதுகிட்ட நான் பேச முடியுமா? இப்பதான் வந்தோம். என்ன, இன்னைக்கு காலேஜுக்கு மட்டுமா? அம்மா தான் இன்னைக்கு இங்க வரணும்னு லீவ் போடுறாங்க. ஓஹோ, எனக்காகத்தான் இந்த அலங்காரமா? என்னடா குழந்தைய போய் காது கிள்ளிக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க, சின்ன சிறுசுங்க விளையாடுதுங்க, அதை ரசிக்காம. அம்மா, சாயந்தரம் 7 மணிக்கு என் ஃப்ரெண்டு வர சொன்னா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா. தம்பி உங்களை கேட்காம எங்கேயுமே போகாத போல இருக்கு. தாகம் எடுத்தாலும் என்ன கேட்டுட்டு தான் தண்ணியே குடிப்பான். தவம் இருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு புள்ள கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு இருக்கிற அழகுக்கும் குணத்துக்கும் எனக்கு மட்டும் சின்ன வயசா இருந்திருந்தா. அம்மா, ஏண்டி பதற? அது கால்ல விழுந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவு தங்கமான பிள்ளை. அப்ப நாங்க வரட்டுமா? பாரஞ்சனா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மறந்துடாம வந்துரு. நல்லா இருக்கு, இது எங்க வீடு. நீங்க சொல்லித்தான். என்ன பாக்குற? சாவி கொத்து ரொம்ப அழகா இருக்கு இல்லடி? ஆமாம்மா. அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. போயிட்டு அத்தை. போயிட்டு வாமா. வர்றான். நட நட. அம்மா. யாரு? நியூ ஏஞ்சல் ஸ்டோர்ஸ்ல இருந்து வரேன். வாமா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உட்கார். இருக்கட்டும்மா. பரவாயில்ல, உட்கார். இந்த போன்ல சொன்னபடி சாமான்கள் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கணக்கு பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்தங்கம்மா பில். ஓ, 1000 ரூபீஸா? இந்த என்ன அப்படியே வைக்கிற? சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கமா. எண்ணி பார்த்து வாங்குற இடம் இது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நல்லா பேசுறியே. உன் பேர் என்னம்மா? ஜானகி. நல்ல லட்சணமான பேர். என்ன அப்படி பாக்குற? என் மகன் செல்வத்தை உனக்கு தெரியுமா? இல்லம்மா, எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்குது. எங்கேயும் பாத்துருக்க மாட்டேன். வீட்டை விட்டா காலேஜ், காலேஜை விட்டா வீடு, வேற எங்கேயும் அவன் போக மாட்டான். போயிட்டு வரேம்மா. வாமா. நில்லு. வர்ற புதன்கிழமை அவனுக்கு பர்த்டே. கண்டிப்பா நீயும் வந்துரு. ஆகட்டும்மா.
ஹலோ. ஹலோ. என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? ஆமா சார், ஸ்டோர் பணத்தை பறி கொடுத்துட்டேன். பண விஷயத்துல இப்படி நீங்க அஜாக்கிரதையா இருக்கலாமா? இல்ல, இத எங்க வீட்டு சோஃபாவில மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அம்மா தான் குடுத்துட்டு வர சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது மட்டும் கிடைக்காம இருந்தா என் வேலையும் போயிருக்கும், என் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் a lot. நாளைக்கு என் பர்த்டே. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். தேங்க்யூ. நினைத்த காரியம் கைகூடும். நேத்து நீ ஜெயிச்சுட்டு போயிட்ட, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. பாக்குறேன்டா. யாரா அவன் நேரம் காலம் தெரியாம கதை தட்டிட்டு இருக்கான்? எவனாவது கடன்காரனா இருப்பான். நம்ம தேடி பண்ண குபேரனா வர போறான். சும்மா இரு. விஜய், யாரு வந்துட்டாங்கன்னு போய் பார். வாங்க மாமா, வாங்க வாங்க. யாருப்பா இவங்க? புதுசா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க மாமா, வாங்க. நீங்க உட்காருங்க மாமா, உட்காருங்க. அப்போ நீங்க நாளைக்கு கண்டிப்பா வாங்கடா. மாப்பிள்ள, சிட்டு கம்பெனி ஆரம்பிக்க திட்டம் போட்டீங்களா இல்ல சீட்டு கம்பெனி ஆரம்பிக்க திட்டம் போட்டீங்களா? மாமா, ஏன்பா இப்படி கெட்டு போறேன்? என்ன செய்யுது? வேலை கிடைக்கல, எப்படி குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு தெரியாம தான் நான் சீட்டாடுறேன். சீட்டாடி எப்படிப்பா குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? தினமும் உன் சம்சாரம் என்கிட்ட பணத்துக்காக வந்து நிக்கிறது. என்னால இந்த குடும்பத்துக்கு எத்தனை நாளைக்கு உதவி செய்ய முடியும்? உடம்ப வளர்ச்சி வேலை செய்தா தப்பா பழைக்க முடியும். விஜயா, இந்தம்மா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வர்றேம்மா. எவ்வளவு கொடுத்துட்டு போறாரு? 10 ரூபாய். 10 ரூபாய். இத கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு புத்திமதி சொல்லிட்டு போறாரு. கொண்டாட. ஐயோ, என்ன இது? மத்தியான சமையலுக்கு என்னங்க பண்றது? இந்த 10 மத்தியானத்துக்குள்ள 50 ஆக்கி காட்டுறேன். வாங்க வாங்க. என்னையா கணக்கு? அலங்காரம் எப்படி? டபுள் ஓகே. பூலோக ரம்பையா, அஜந்தா ஓவியமா? அட நீ என்னையா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? புதுசா ஏதாவது சொல்லு. ஹிந்தி நடிகை எலிசபெத் டெய்லரா? யாரு? ஹிந்தி நடிகையா? அவ மலையாள நடிகையா? நீங்க சினிமாவை கரைச்சு குடிச்சிருக்கீங்க. நீ சந்தனத்தை கரை. ஹலோ செல்வம். ஹாய் காஞ்சனா. காஞ்சனா, இத வாங்கி உன் கையால தம்பிக்கிட்ட கொடு. போஸ் போஸ். போட்டு போட்டு. இந்தாங்க. ஹலோ செல்வம். ஹாய். ஏண்டா லேட்டு? சாரி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இந்தாங்கம்மா. சோமு, ராமு, பாஸ்கர் என் கிளாஸ்மேட்ஸ். இவங்க தான் எங்க அம்மா. உட்காருங்க. ஹலோ. வாமா. Many happy returns. தேங்க்யூ. நல்ல செலக்ஷன். பியூட்டிஃபுல். Thank you. அம்மா, எல்லாரும் வந்தாச்சு. தம்பி, கேக் வெட்டலாமே. வாங்க எல்லாரும். முத்துமாலை, நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. கேக்கு வெட்டி எல்லாருக்கும் குடியா. மிஸ்டர் செல்வம், போட்டோ ப்ளீஸ். அம்மா, கேக் ஊட்டுற மாதிரி நில்லுங்க. போஸ்ல நிக்கிறம்மா, நீங்க கொஞ்சம் ஒதுங்க. வெளிய வெளிய. ஆமா, இன்னும் என்னடி போஸ்? அவன் தான் ஒதுக்கிட்டானே. காஞ்சு காஞ்சு, கேக் சாப்பிட்டு காஞ்சு. போயிட்டு வாமா. ஜெயலட்சுமி அம்மா, நானும் எத்தனையோ தாயும் பிள்ளையும் பார்த்திருக்கிறேன். ஆனா அம்மா அம்மான்னு உயிரையே விடுற இப்படி ஒரு பிள்ளையையும்
மகன் மேல இவ்வளவு பிரியமா இருக்கிற ஒரு தாயையும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. கடவுள் உங்களை என்னைக்கும் பிரிச்சுடாம இப்படியே வச்சிருக்கணும். நான் வரட்டுமா? நன்றிமா, அத்தைகிட்ட சொல்லிக்கமா? போயிட்டு அத்தை. நட நட. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ கண்ணு இருக்கே கொள்ளி கண்ணு. ஏண்டி ஜெயலட்சுமி, என் காலடி மண்ணையா எடுக்கிற? அப்ப நான் என்ன பொறாமக்காரியா? நீ பணக்காரியா இருந்தா ஒம்மட்டோடடி. என்கிட்ட அவன் அகம்பாவத்தை காட்டுற. இருடி, என் பொண்ணையே உன் வீட்டுல கட்டி கொடுத்து உன் இடுப்புல தொங்குற கொத்த சாவிய எடுத்து என் இடுப்புல தொங்க விடல. என் பேரு ரஞ்சனா தேவி இல்லடி. செல்வா, சீக்கிரம் வா. மேற்க பார்த்து நில்லு. ஏமா? நம்ம எதிர் வீட்டுக்காரி ரஞ்சனா இருக்காளே, அவ கண்ணு கொள்ளி கண்ணு. அதான் காலடி பண்ண எடுத்துட்டு வந்திருக்கேன். சுத்தி போட்டா சரியா போயிடும். நில்லு நில்லு. இத பாரு, நான் கேக்குறதுக்கு நீ வெக்கப்படாம பதில் சொல்லணும். நான் ஏமா வைக்கப்பட போறேன்? என் கண்ணு மனசுல உள்ளத மறைக்காம சொல்லணும். நான் ஏமா மறைக்க போறேன்? என் தங்கண்டி நீ. ஆமா காஞ்சம்மா, நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற? யார பத்திமா கேக்குற? தெரியாத மாதிரி நடிக்கிறியே. இன்னைக்கு பிறந்த நாள் விழாவில நீ அவரை பார்த்து சிரிச்சதையும் அவரு ஒன்ன பார்த்து சிரிச்சதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அம்மா, அவரை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? ஏண்டி, நான் ஒன்ன கேட்ட நீ என்னையே திருப்பி கேக்குறியா? அவர் ரொம்ப நல்லவருடி. ஆமாம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போதும், எனக்கு அதுவே போதும். அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் புண்ணியத்துல நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அத நான் கண்குளிர பார்க்கணும். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன வேணும்? பக்கெட் கூட. ஆஹா, அந்த செக்ஷன். பக்கெட் கூட. இன்னும் என்ன வேணும்? பிளாஸ்க். இந்த செக்ஷன். அப்புறம் என்ன வேணும்? கடாய். கடாய். எதிர் செக்ஷன். டிஃபன் பாக்ஸ் அது அங்கதானே? டிஃபன் பாக்ஸ், கடாய். இன்னும் என்னதான் வேணும்? உங்க செக்ஷன்ல என்னதான் இருக்கு? டைம் ஆயிடுச்சு. நாங்க சேல்ஸ் க்ளோஸ் பண்ண போறோம். நாளை காலையில வந்து உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம். மேடம். ஹலோ, நீங்களா? என்ன சார் இங்க நிக்கிறீங்க? உங்களுக்காக தான். எனக்காவா? ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்ன வேணும்? இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்களே. நானா? இத எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா திட்டுவாங்க. அதுக்கு ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குனீங்க? அதானே. ஏன் வாங்கினேன்? எதுக்கு வாங்கினேன்? என்ன கேட்டா? அதானே, எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சரி, உங்க ஸ்டோருக்கு நான் அடிக்கடி ஏன் வர தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அதானே, எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சரி, இன்னைக்கு ஒரு கார்டு எடுத்தேன். அதுல என்ன வந்திருக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? அதானே. இத கொஞ்சம் படிங்க. காதலில் வெற்றி. இத படிங்க. இன்னைக்கு நானும் ஒரு கார்டு எடுத்தேன். அத படிங்க. காதலில் வெற்றி. ஜானகி. அந்த முசுடு ஜெயலட்சுமி இந்த நேரத்துல வெளியில போயிருப்பா. வீட்டுல அவர் மட்டும் தனியா தான் இருப்பாரு. போன் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது பேசேன். என்னம்மா பேசுறது? ஐயோ ஐயோ, இத கூட நான் சொல்லி கொடுக்கணுமா? மனசுல நினைக்கிறத பேசேண்டி. அந்த ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியா நடத்த பாவி படத்துக்கு போவோமா, எலியட்ஸ் பீச்சுக்கு போவோமா, அப்படி இப்படி ஏதாவது பேசு. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் காஞ்சனா பேசுறேன். காஞ்சனாவா பேசுறது? நான் உன் முத்து மகள பேசுறேன். யாரு யாரு? அவர்தாம்மா. அந்த ஜெயலட்சுமி பக்கத்துல இருக்காளான்னு கேட்டுக்கிட்டு பேசு. ஆமா, அம்மா எங்க இருக்காங்க? அவங்க மாடியில இருக்காங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க என் பக்கத்துலயே இருக்காங்க. ஐயோ, ஏண்டி நான் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னேன்? அவர் உன் கூட பேசுறதுக்கு வெக்கப்படுவார்ல. சரி சரி,
நீங்க சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசுறீங்க, நான் போய் சமையலை கவனிக்கிறேன். அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, பேசு. ஏன் காஞ்சோ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அம்மாவை பக்கத்திலே வச்சுக்கிட்டு எனக்கு நீ போன் பண்ணுவ? எங்க அம்மா தான் உங்களுக்கு போன் பண்ணி பேச சொன்னாங்க. ஹை, சாமியே வரம் கொடுத்துருச்சா? சந்திப்போமா எங்கே? மை லேடிஸ் கார்டன். ஓகே. ஆஹா. அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும், அது தேடும் துணை என்ன? ஓடம் கடலோடும், அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும், அது தேடும் துணை என்ன? ஏதோ அது ஏதோ அதை நானும் நினைக்கின்றேன். ஏதோ அது ஏதோ அதை நானும் நினைக்கின்றேன். ஏனோ அது ஏனோ அதை நானும் ரசிக்கின்றேன். ஏதோ அது ஏதோ அதை நானும் நினைக்கின்றேன். ஏனோ அது ஏனோ அதை நானும் ரசிக்கின்றேன். மோதுவதால் மின்னல் வருவது எதனாலே? எதனாலே? தேகங்கள் கூடுவதால் இன்பம் வருமே, அது போலே. ஓடம் கடலோடும், அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும், அது தேடும் துணை என்ன? ஓடுதல் போலே தெரிகின்றது. நாடிகளில் புது வெள்ளம் ஓடுதல் போலே தெரிகின்றது. நல்லதுதான் தெரியட்டுமே, உலகம் மெதுவாய் புரிகின்றது. நல்லதுதான் தெரியட்டுமே, உலகம் மெதுவாய் புரிகின்றது. பகலின்
ஐயோ விடிஞ்சு போச்சு போல இருக்கே. ராத்திரி முழுவதும் இங்கேயே உட்கார்ந்து இருந்துச்சுமே. காதலுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? இருக்கும் போல இருக்கே. ஆனா காதல் வந்தா சோகம் வரும்னு சொல்லுவாங்களே. கண்டிப்பா வரும். இப்ப நம்ம 2 பேரும் வீட்டுக்கு தானே போறோம். போன உடனே தெரியும் சேதி. சீக்கிரமா, எங்க அம்மா எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா. யார்? நான் தான்மா. செல்வா, தம்பி வந்துட்டீங்களா? ராத்திரி பூரா எங்கப்பா போயிருந்தேன்? உங்களை காணோம்னு அம்மா தூங்கவே இல்லை. அம்மா, அடுத்த வாரம் வீக்லி டெஸ்ட் வருது. சோமு கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வரலான்னு போனேன். சாப்பிட சொன்னா அங்கேயே சாப்பிட்டேன். 2 பேரும் படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படியே தூங்கிட்டோமா. ஒரு போனாவது பண்ணிருக்க கூடாதா தம்பி? அவன் தான் தூங்கிட்டேன்னு சொல்றானே ஐயா, அப்புறம் எப்படி போன் பண்ண முடியும்? செல்வம், நான் இல்லாம நீ சாப்பிட பழகிட்ட. ஆனா நீ இல்லாம என்னால சாப்பிட முடியலடா. அம்மா ராத்திரி பூராவும் சாப்பிடல தம்பி. சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வந்திருக்க. முத்துமால, அம்மா. செல்வ என்னை விட்டு தனியா என்னைக்காவது சாப்பிட்டிருக்கானா ஐயா? இல்லம்மா. அது போகட்டும், என்ன பிரிஞ்சு என்னைக்காவது தனியா இருந்திருக்கானா ஐயா? இல்லம்மா. அதுவும் போகட்டும், என் முன்னாடி என்னைக்காவது பொய் சொல்லி இருக்கானா ஐயா? நிச்சயமா இல்லம்மா. இதுவும் போகட்டும், எப்படியா என்னால இருக்க முடியும்? ராத்திரி இவனை தேடி நான் சோமு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க இவன் வரவே இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். அப்புறம் எதுக்காக ஐயா என்கிட்ட போய் சொல்லணும்? அங்கேயும் போகல, அப்புறம் எங்கதான் போயிருப்பான்? முத்துமால, ஒருவேளை அப்படி இப்படி ஏதாவது. அப்படித்தாம்மா இருக்கும். எப்படி? எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நீ வேற சரியான சமயத்துல என் கழுத்தை அறுப்ப. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுமா. கட்டுப்பாடு இல்லாம குதிரை வேகமா ஓடனா அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டுற வேண்டியது தானே. நீ அத சொல்றியா? அதுக்கு என்ன, முடிச்சிருவோம்.